உடலில் அணிந்து வரும் நகைகளை உடைமைகளாக கருத முடியாது என தனி நீதிபதிக்கு உத்தரவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இந்த வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, உடலில் அணிந்து வரும் நகைகளை சுங்கவரி விதிக்கும் வகையில் உடைமைகளாக கருத முடியாது என தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து சென்னை திரும்பிய பெண் 135 கிராம் எடை உள்ள 10 வளையல்கள் அணிந்து வந்ததாக கூறி அதனை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்திருந்தனர். அதேபோல் இலங்கையில் இருந்து வந்த பெண்கள் 82 கிராம் நாளிச்சங்கிலி அணிந்திருந்ததாக கூறி அதனையும் சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட நகைகளை திரும்ப தர கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை விசாரித்த நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி, உடலில் அணிந்திருக்கக்கூடிய நகைகளை உடைமைகளாக கருதி சுங்கவரி விதிக்க முடியாது என கூறி நகைகளை ஒப்படைக்க உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து சுங்கத்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்குகள் நீதிபதிகள் S.S. சுந்தர் மற்றும் சரவணன் ஆகியோர் கொண்ட அமர்வுல இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சுங்கத்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் A.R. சுந்தரேசன் 50,000 ரூபாய் மதிப்புக்கு மேல் கொண்டு வரக்கூடிய பொருட்கள் உடைமைகளாக கருதப்பட்டு வரி வசூலிக்கப்பட வேண்டும் எனவும், உடலில் அணிந்துள்ள நகைகளை உடைமைகளாக கருத முடியாது என்ற உத்தரவை ஏற்றுக்கொண்டால் அது இந்திய பொருளாதாரத்தில் பெரும் பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதால் தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என வாதத்தை முன்வைத்திருந்தார். இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் உடலில் அணிந்து வரக்கூடிய நகைகளை சுங்கவரி விதிக்கும் வகையில் உடைமைகளாக கருத முடியாது என்ற தனி நீதிபதி உத்தரவுக்கு நிபந்தனையுடன் தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். பறிமுதல் செய்யப்பட்ட நகைகளை பிணை அல்லது உத்தரவாதம் பெற்று திரும்ப வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் நிபந்தனை விதித்திருக்கிறார்கள். திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.